என்ன போட்டிருக்கிறார் என்றால், பழைய கட்டிடத்தில் ஆழ்த்தலர் பல இது அப்படின்னு அதே போல பழைய கட்டிடத்தில் ஆழ்த்தலர் பல இது அப்படின்னு அதே போல 2 தெசலோனிக்கரை வச்சு சொல்றீங்க. தவறான ஒரு நடக்க, புரியுதுங்களா? ஆனா எந்த சபையிலேயாவது பாஸ்டர் ஆல்பர்ட் ராஜ், ஃபாதர் ஆல்பர்ட் ராஜ் அவர்கள் எப்படியாக கடவுளாக மாறினார், பாஸ்டர் சைமன் பீட்டர் அவர்கள் கடவுளாக மாறினார், எல்லாரும் தொட்டு வணங்கிக்கோங்க, அப்படி வணங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாதான் அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆராதனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதாவது என்ன போதகர்கள் வந்து தன்னைத்தானே தேவன் என்று சொன்னார்களா? தன்னை அவர்கள் ஒருத்தரும் தேவன் என்று சொல்லவில்லையே. அப்புறம் பிறகு எப்படி நீங்க அவரை போய் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான்னு இந்த வசனத்தை சொல்றீங்கன்னு வந்து அவர் கூறுகிறார். அவர் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது ஒருத்தர் ஒரு போதகர் வந்து நான் தான் தேவன் சொன்னா மட்டும்தான் அவன் தேவன் தன்னை காண்பிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவன் மறைமுகமாக நான் தேவனை போல உங்களுக்கெல்லாம் நான் தான் எல்லாங்கிறத மறைமுகமாக அதை காண்பித்தாலும் அவன் தன்னைத்தானே தேவன் என்று தான் காண்பிக்கிறான். அதான் வசனம் வந்து கூறுகிறது. என்றால் பிசாசானவன் டைரக்டாக முகமூடி போட்டுக்கொண்டு நான் பிசாசன் சொல்ல மாட்டான். அவன் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு தான் வருவான். அதனால நான் தான் தேவன் என்று ஒரு போதகன் சொன்னாதான் அவன் வந்து தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதற்கோ தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான்ங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் வாயினாலே சொல்லனாலும் அவன் நடக்கையில் தன்னைத்தான ஒரு தேவனாக காண்பித்துக் கொண்டிருந்தால் அவனும் அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதுதான் அந்த வசனம் வந்து கூறுகிறது. ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளை ஜனங்களை வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிற அத்தனை இந்த ஒன்மேன் ஆர்மியாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனையும் உங்களுடைய பணத்தை சூறையாடி உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். ஆதி திருச்சபை வந்து எப்படி இருந்தது என்றால் அது வந்து சமமாக இருந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சமமாக இருக்க வேண்டும். அப்படிதான் வந்து அதுக்கு ஒரு கண்காணிகளை வைத்து பவுலும் சில கண்காணியாக இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுக்கு சில கண்காணிகள் மேய்ப்பர்கள் இருப்பார்கள். அது உண்மையில அந்த 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கூடுகிறார்களா? அந்த 10 பேர் கூடுகையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய இன்டர்பிரேஷன் நடக்குதா? இன்டர்ஃபரன்ஸ் இருக்குதா? பரிசுத்த ஆவியின் மூலமா தான் பேசுகிறார்களா? எதாவது கெடுக்கப்படுகிறதா? அதாவது ஒரு பியூர் ஆயிலாக இருக்குதா என்பதுதான் பவுல் மற்ற எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தார்கள். அந்த பியூர் ஆயில் எதுவும் லைட்டா கலப்படம் நடக்கிறதா? அப்படி நடந்து விட்டால் அதை உடனே அடிச்சு துரத்துங்க. அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்து விட்டால் அது எல்லாத்தையும் கெடுத்து போட்டு விடும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். இதுதான் கண்காணியோட வேலை. இந்த மேய்ப்பர் ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஆள் கண்காணினா அவங்க வந்து வாட்ச் பண்ண வேண்டும். அதுதான் இந்த வசனம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 10:6 கொஞ்சம் புளித்தமா பெசந்தமா முழுவதையும் புளிப்பாக்கம் என்று அறியீர்களா? அப்படின்னா ஒரு கொஞ்சம் புளித்தமா வந்து எல்லா மாவையும் வந்து புளிச்சமா வாய்க்கிறோம். அதனால நீங்க ரட்சிக்கப்படாதவங்களை உள்ள விடாதீங்க அப்படின்னு வந்து இங்க வந்து பவுல் வந்து எச்சரிக்கிறார். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, ரோமர் 16:17 எடுத்துக்கலுங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன்.